ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்நாடு ஸ்பெஷல். பருப்பே உங்களுக்கு பிடிக்காதா? பருப்பு குழம்பே நீங்கள் சாப்பிட மாட்டிங்களா? வாரம் ஒரு தடவை கூட நீங்கள் பருப்பு எடுத்துக்க மாட்டிங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம துவரம் பருப்போட பயன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக வீடியோ முடிவில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட் அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அனிமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை எப்படி வருதுன்னா, ரத்தத்தில் ஃபோலேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து குறையும் பொழுது நமக்கு ரத்த சோகை வருது. நம்ம டெய்லி உணவில் சேர்த்துக்கக்கூடிய இந்த துவரம் பருப்பில் ஃபோலேட்ஸோட அளவு ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு அனிமியா வராமல் இது பாதுகாக்குது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தசை நல்லா ஸ்ட்ராங்காகவும் நல்ல ஆரோக்கியமாகவும் வளர்கிறதுக்கு புரதச்சத்து ரொம்பவே அவசியமான ஒன்று. அந்த புரதச்சத்து பார்த்திங்கன்னா துவரம் பருப்பில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நம்ம குழந்தைங்க நல்லா ஹெல்த்தியாக அவங்க வயசுக்கேற்ற வெயிட்டோடு வளரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க உணவில் அடிக்கடி துவரம் பருப்பை சேர்த்துக்கோங்க. நம்ம தாத்தா பாட்டிலாம் என்ன சாப்பிட்டு வாழ்ந்தாங்களோ அதையே பின்பற்றி நம்ம வாழ்ந்தோம்னா நமக்கு உடல் சார்ந்து எந்த பிரச்சனையுமே வராதுங்க. எப்போ நம்ம இந்த உணவு முறையெல்லாம் மாற்றிட்டு மேல்நாட்டு கலாச்சாரத்தை பின்பற்ற ஆரம்பித்தோமோ அப்போ தான் நமக்கு ஒரு பிரச்சனையாக வர ஆரம்பிச்சது. ரத்த அழுத்தம்னு சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷரோட அளவை சீராக வச்சுக்கிறதுக்கு துவரம் பருப்பு ரொம்பவே யூஸாக இருக்குது. ஏன்னா துவரம் பருப்பில் பொட்டாசியம் சத்து நிறைய இருக்குது. இந்த பொட்டாசியம் சத்து நம்ம உடம்புக்கு என்ன பண்ணுதுன்னா, நம்மளுடைய பிளட் ப்ரெஷர் ஒரே ஸ்டேபிளாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு பிளட் ப்ரெஷர் இருந்தால் இதய நோய் வரத்துக்கான சான்சஸும் அதிகமாகவே இருக்குது. அதனால் இதையெல்லாம் அவாய்ட் பண்ண கண்டிப்பாக உணவில் துவரம் பருப்பை சேர்த்துக்க மறந்துடாதீங்க. நம்ம எடையை கண்ட்ரோல் பண்ண துவரம் பருப்பு ரொம்பவே யூஸாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, துவரம் பருப்பில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி புரோட்டீனோட அளவு அதிகமாக இருக்குது. அதனால் துவரம் பருப்பு சேர்ந்த உணவை நம்ம சாப்பிட்றப்போ நமக்கு அடிக்கடி பசி எடுக்கிறது தடுக்கப்படுது. அதே மாதிரி இதில் ரொம்ப குறைந்த அளவே கொழுப்பும் அப்புறம் அதிக அளவில் நார்ச்சத்து, விட்டமின்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிறதுனால இதை நம்ம தாராளமாக சாப்பிட்லாம். துவரம் பருப்புடைய ஷார்ட் ரீகேப் இப்போ பார்க்கலாம். துவரம் பருப்பில் கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன்ஸ், நார்ச்சத்து, அது மட்டும் இல்லாமல் இரும்பு சத்து, கால்சியம் ரொம்பவே அதிக அளவில் இருக்குது. அடிக்கடி பசி எடுக்கிறத தடுக்கவும், ரத்த அழுத்தத்தை ஒரே சீராக வச்சுக்கவும், இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கவும் துவரம் பருப்பு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. கூடவே விட்டமின்ஸ் சி, இ, கே, அப்புறமா பி காம்ப்ளெக்ஸ், அது மட்டும் இல்லாமல் மெக்னீஷியம், மேங்கனீஸ், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், துத்தநாகம்னு இதில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. ஸோ ப்ளீஸ் துவரம் பருப்பை அவாய்ட் பண்ணாமல் அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸ் அதை சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு சுலபமான பொருளை யாரும் உதாசீனப்படுத்த வேண்டாம். அதில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. இதுக்கு மேலே அம்மா உங்களுக்கு பருப்பு சாம்பாரோ இல்லை பருப்பு குழம்போ அல்லது பருப்பில் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு ரெசிபி செஞ்சு கொடுத்தாலோ தயவு செஞ்சு வேண்டான்னு சொல்லாதீங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஹெல்த்தியாக இருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு ஸ்பெஷல். பாய்.